வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லோருக்கும் வசந்தி குமரனின் அன்பான வணக்கங்கள். உங்களை யோகி யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, டாக்டர் காதர்வள்ளி அவர்களுடைய புரோட்டோகால்ஸ் நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். நம்ம என்னன்னா, எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூ அதிகமா இருந்தாலும் இந்த புரோட்டோகால்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அம்பலியில ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க 6 to 9 வீக்ஸ், அதாவது 1.5 மாசம் 2 மாசம் அளவுக்கு அந்த அம்பலியை பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா புரோட்டோகால் ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா அதை டைஜஸ்ட் பண்ண முடியும் அப்படின்றத சொல்றாரு. ஒபிசிட்டி இல்லைன்னா வெயிட் லாஸ், நிறைய பேருக்கு ரொம்ப உடல் பருமன் ஆயிட்டு உடல் எடையை குறைக்கணும் அப்படின்றது முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக என்னென்னமோ செய்யறாங்க. ஆனா உணவு பழக்கத்தை மாத்தாத வரைக்கும் அதை மாத்த முடியாது. அதனால உணவும் இதுல இம்பார்ட்டன்டான ரோல் பிளே பண்ணுது. நம்ம எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் பாடியில என்ன பண்ணிட்டு இருக்கோம், மைண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம இன்டெலெக்சுவல் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம், சோல் லெவல்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத பொறுத்து தான் இது எல்லாமே நம்ம ரிவர்ஸ் பண்றதுக்கான வழிமுறைகள். அப்போ பிசிக்கல்ல விஷயங்கள்ல நம்ம ஃபுட்ல நம்ம லைஃப் ஸ்டைல்ல என்னென்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்கோமோ அதை கரெக்ட் பண்ண வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே போல மன ரீதியாக தேவையற்ற சிந்தனைகளை நம்ம சிந்திக்காம புத்தி ரீதியாகவும் தெளிவுடன், ஒரு ஜட்ஜ்மெண்ட் குவாலிட்டி இல்லாம நம்ம தெளிவான ஞானங்களை தெளிவான ஒரு பர்செப்ஷனோட நம்ம எடுத்துக்கணும். நம்மளுக்கு வர எக்ஸ்பீரியன்சஸை கூட நம்ம அதை கரெக்டா எப்படி அப்படின்றது, நம்மளுக்கு என்ன லைஃப் பாடங்கள் சொல்லித்தரது இருந்து அப்படின்றத கரெக்டான முறையில எடுத்துக்கணும். அதே போல ஆன்ம ரீதியா நம்ம ஆன்மா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில நம்ம என்னென்ன ஆன்ம முன்னேற்றத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஸோ இது எல்லா ஆங்கிள்லயுமே நம்ம செய்யும் பொழுதுதான் எந்த ஒரு நோயா இருந்தாலும் அல்லது ஹெல்த்தியான வாழ்க்கை வாழ்றதுக்காகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு பேலன்ஸ்ட் லைஃப் நம்ம வாழ்றதுக்காக. ஸோ அந்த வகையில ஒபிசிட்டி, உடல் பருமன் மற்றும் ஹெர்னியா, அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி வகைதான் படுது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான புரோட்டோகால்ஸ் தான். ஸோ இந்த கஷாயங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது, கஷாயங்கள் அதை செய்முறை என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை ஒரு வாரத்துக்கு ஒரு கஷாயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு, அடுத்த வாரம் இன்னொரு கஷாயம், அடுத்த வாரம் இன்னொரு கஷாயம் அப்படின்னு எடுத்துட்டு மறுபடியும் அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணும். இப்போ அரச இலைகள், அது இதுல கஷாயம் எடுத்துக்கணும் முதல் வாரம். அதுக்கு அடுத்தது வெற்றிலை கஷாயம். ஸோ வெற்றிலையில இந்த காம்பு நீக்கம் பண்றது, அதை எப்படி பயன்படுத்தினாலும் அந்த காம்பை நீக்கிட்டு தான் பயன்படுத்தணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். எல்லா இலைகளுமே காம்பை நீக்கணும். ஆனா குறிப்பாக வெற்றிலைக்கு கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. அதனால அதை பார்த்துக்கணும். அடுத்தது அருகம்புல் அப்படின்னு சொல்லக்கூடிய பெர்முடா கிராஸ் அப்படின்றதும், கியூமின் சீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரகம், இது எல்லாத்தையும். ஸோ அரச இலைகள் மற்றும் வெற்றிலை சைஸ் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 4 இலைகள் எடுத்துக்கலாம். கஷாயத்துக்கு ஒரு 200 ml தண்ணியில். அருகம்புல் சிறியதாக இருக்கிறதுனால ஒரு அரை கைப்பிடி எடுத்துக்கணும். அதே போல் சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்னொன்னத்தை எடுத்து ஒரு வாரம் அது கஷாயங்களாக பயன்படுத்தணும். அடுத்தது மஞ்சள் பொடி அல்லது மஞ்சள் கிழங்கு கிடைச்சாலும், அதை பச்சையா கிடைக்குது அப்படின்னா அதையும் பயன்படுத்தலாம். கிழங்கா இருக்க பட்சத்துல, இல்லைன்னா தூள் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 2 சிட்டிகை 3 சிட்டிகை அது அளவில் தூளா பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இலைகளுக்கு அளவு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு அடுத்து வைல்ட் டேட் பாம் லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈச்ச மரத்தோட இலைகள். ஸோ அதுல கொஞ்சம் அதுல கீத்தாக இருக்கும் இல்லையா, ஒரு சின்ன சின்ன இலைகள் மாதிரி இருக்கும். அந்த இலைகளை ஒரு 4 இலைகள் அந்த மாதிரி போட்டு நம்ம எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ இந்த எல்லா கஷாயங்களையும் ஒவ்வொரு கஷாயத்தையுமே ஒரு வாரம் ஃபுல்லாக பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்த கஷாயம் அப்படின்னு பயன்படுத்தணும். ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அதுலேருந்து நம்ம பயன்படுத்தணும். ஸோ ஃபஸ்ட் அம்பலி குடிச்சிட்டு அது ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் இந்த கஷாயம் குடிக்கணும். அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கேப்பில் தான் மில்லட்ஸ் எடுத்துக்கணும். மில்லட்ஸில் பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செய்து நம்ம எடுத்துக்கலாம். மில்லட்ஸ் பத்தி என்ன சொல்லியிருக்காரு, எந்த மில்லட் பயன்படுத்தணும் அப்படின்றத பார்க்கலாம். சாமை 3 நாட்கள், வரகு 3 நாட்கள், குதிரைவாலி, திணை, குலசாமை இதெல்லாம் ஒரு நாட்கள்.
ஸோ இந்த மாதிரி இந்த பாசிட்டிவ் மில்லட்ஸை வந்து புரோட்டோகால் தகுந்த மாதிரி பயன்படுத்திட்டு திருப்பி அந்த சைக்கிளை வந்து ரிப்பீட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் காதர்வெளி சார் வந்து உடல் பருமன், அதாவது உடல் எடையை பருமனாக இருக்கிறவங்க உடல் எடையை எப்படி குறைக்கிறது அப்படின்னும், ஹர்னியா ப்ராப்ளம்க்கு என்ன ஒரு சொல்யூஷன் அப்படின்றத வந்து அவர் சொல்லியிருக்காரு. என்ன ப்ரோட்டோகால் சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அம்பலி எடுத்துக்கணும். அம்பலி அப்படின்றது வந்து எல்லாருமே எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ இந்த மில்லட்ஸை வந்து எப்படி சொல்லியிருக்காரு, 3 நாட்கள் ஒரு ஒரு மில்லட் எடுத்துக்கிட்ட அப்புறம் மீதி இருக்க மில்லட்டை வந்து ஒரு ஒரு நாள் எடுத்துக்க சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அது போல தான் அந்த அம்பலி வந்து அதில் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அந்த அம்பலியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமாக தான் இந்த கஷாயங்கள் எடுத்துக்கணும். கஷாயம் செய்கிற முறையும் அம்பலி செய்கிற முறையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கஷாயங்களை ஒவ்வொரு இலையும் ஒரு வாரம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அடுத்த வாரம் வந்து 2வது சொல்லப்பட்ட இலை, அந்த மாதிரி எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் திரும்ப ஆரம்பத்துல இருந்து என்ன இலை சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து நம்ம வந்து ரிப்பீட் பண்ணோம், அந்த சைக்கிளை ரிப்பீட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மில்லட்ஸில் நம்ம காலையில் உணவு, மதிய உணவு, இரவு உணவு எல்லாமே அதில் செய்ய முடியும். அரிசி வகைகள், தானிய வகைகள் என்னென்ன செய்கிறோமோ அந்த உணவு முழுக்க இதில் தயார் பண்ண முடியும். ஸோ அது போல் சாப்பிட்றது மூலமாக கூடிய விரைவில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது போல் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களை, இன்னும் பயனுள்ள விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக யோகி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.